ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேலைக்கு கிளம்பியாச்சு, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன வீடியோனா, நான் வந்து ஏன் வேலைக்கு நான் வந்து லைவ் வரும்போது எல்லோரும் என்ன கேட்டாங்க, ஏன் எதனா வேலைக்கு போய் சம்பாரிச்சேன்னா ஏன் வந்து லைவ் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு போகும்போது ஏன் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது தாங்க உலகம். இப்படி செஞ்சால் அப்படி கேட்பாங்க, அப்படி செஞ்சால் இப்படி கேட்பாங்க. நான் ஏன் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. எல்லோரும் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஏன் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு வருமானம் தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமா மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. எங்கள் வீட்டை மேற்கொண்டு வந்து நிலமோ ஆடோ மாடோ கோழி இருக்குது, 2 தான் வச்சுருக்குறோம். ஆடோ மாடோ வேறு எதுவுமே கிடையாது. இதில் இல்லைன்னா அதில் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டிலே இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் மாமானுடைய வருமானம் மட்டும்தான். இப்போ என்னுடைய பையன் வந்து 10th முடிச்சிட்டான், 12th முடிச்சிட்டான். அடுத்து வந்து காலேஜ் தான் போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கே வந்து பணம் கட்ட முடியாமல், இந்த 12th வரைக்குமே பணம் கட்ட முடியாமல் இருந்த நகையெல்லாம் வந்து அடகு வச்சு தான் வந்து நாங்கள் படிக்க வச்சோம். இப்போ மேற்கொண்டு காலேஜெலாம் போனால் அதிகமாக வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்காக தான் சரி, இதுக்கப்புறம் வந்து வீட்டில் உட்காந்து வந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வேலைக்கு போகிறேன். எதனால் வேலைக்கு போகிறேன்னு தெரியுதாங்க. என்னுடைய பசங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டானுங்க, எல்லாம் காலேஜ் போகிற வயசு வரப்போகுது. அதனால் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது. நான் எப்பவுமே வந்து எங்கள் மாமா என் கையில் சம்பாரித்து காசு தரமாட்டாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நான் வந்து இப்போ காலையில் எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கூட எங்கள் மாமா வந்து எப்போ நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் இல்லையா, அப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல்லே போக முடியும். ஏன்னா என் கையில் எப்பயுமே காசு தர மாட்டார். ஒரு வளையல் வாங்கணும், ஒரு பொட்டு வாங்கணும் அப்படின்னா கூட நான் அவரை தான் எதிர்பார்க்கணும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு என்னால் வந்து அதான் சொல்கிறேன், உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட எங்கள் மாமா வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தான் என்னை இது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் நான் எவ்வளோ ஜுரமாக இருந்தாலும் சரி, வயிற்று வலி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்படியே தாங்கிக்கின்னு தான் இருப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால தான் சரி, நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம் இல்லையா. நான் அதிகமாக வந்து ஆடம்பர செலவுலாம் கூட எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு பூ வாங்கி வைக்க மாட்டேன், அதிக ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், அதிகம் வந்து இந்த வளையல் போட்டு அதெல்லாம் கூட அதிகம் வாங்க மாட்டேன். எல்லாமே வந்து ஒரு திட்டமான ஒன்று வாங்கினாலே அதுவே கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவேன். அந்த மாதிரி பத்திரமா வச்சுக்கிற ஒரு ஆள் நான். அப்படி ஒரு சிக்கனமாக இருப்பேன். அதிகமாக ஆடம்பரமாக வந்து ஆசைப்பட மாட்டேன், செய்ய மாட்டேன், ஒரு சிக்கனமாக இருப்பேன். அப்படி இருக்கும்போதே எங்கள் மாமா என் கையில் 10 ரூபாய் காசு தர மாட்டாங்க. அதனால தான் நான் வேலைக்கு போகிறேங்க. எனக்கும் 10 ரூபாய் வேணும். என் கையில் 10 ரூபாய் தான் என் பிள்ளைங்க எதனா கேட்கும்போது நான் எதனா வாங்கி கொடுப்பேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். சரி, பாய்ங்க, பாய். வேன் வரும் 8 மணிக்கு வேனு. காலை 8 மணிக்கு நாங்கள் போயிட்டு நைட்டு வந்து 6:45 ஆகும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.